खण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। மாவலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் அஷ்டாவக்ர கீதை 18வது அத்தியாயம் 81வது ஸ்லோகம் என்று நாம் காண வேண்டியது. The sage neither yearns for fulfillment nor tracks over non-attachment, non-attainment. His mind is cool and brimming with sweetness என்று சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா, ஞானி நிறைவை நாடி ஏங்குவதில்லை, அது கிடைக்கவில்லை என்று வருந்துவதும் இல்லை, அவனது மனம் குளிர்ச்சியாகவும் பேரானந்த இனிமையாலும் நிரம்பியும் இருக்கிறது. அதாவது போன ஸ்லோகத்திலேயே கிட்டத்தட்ட வெட்டவெளி அப்படிங்கிற மாதிரி அவனுடைய மெய், வெட்டவெளியே மெய் என்று இருப்பான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு சொல்லி முடிக்கும் போது இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுங்கிறது எனக்கு என்னமோ பெரிய விஷயமாவே தெரியல, ரொம்ப ரொம்ப ஈஸி மாதிரி தெரியுது. நல்லா பார்த்துக்கோங்க. நிறைவை நாடி ஏங்குவதும் இல்லை. இப்போ இந்த நிறைவை நாடி ஏங்குவது அல்லது கிடைக்கவில்லை என்று வருந்துவது, இதெல்லாமே மாயைக்கு உட்பட்டு எண்ணங்களால் நிகழக்கூடிய ஒரு விஷயம்னு புரிஞ்சுக்கணும். சரியா? நல்லா பாருங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏங்குறீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் தாட் தான். அது திடீர்னு பார்த்தா அந்த ஏக்கம் இருக்காது. ஏன்னா அந்த தாட்டு மறைஞ்சு வேற தாட்டா மாறி இருக்கும். அப்போ ஒரு தாட்டு ஏக்கமாக மாறுகிறது. அப்புறம் வேறொரு ஆசை வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏக்கம் மறைஞ்சு வேறொரு ஏக்கமா மாறுகிறது. அப்போ ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா எண்ணத்தை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு ஈஸியா புரிய முடியுது. சரியா? எண்ணம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அது பிரம்மத்தை பேஸ் பண்ணி இருக்கு. ஆனா உண்மையில இல்லை, சும்மா நாச்சுக்கும் இருக்கு. அதனாலதான் இஷ்டத்துக்கு மாறிட்டு இருக்கு. சரியா? அப்போ ஏக்கம் என்பதோ அல்லது வருந்துவதோ, ஒரு விஷயத்திற்காக ஏங்குவது, அது கிடைக்கவில்லைன்னு வருந்துவது, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் பியூர்லி கம்ஸ் அவுட் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? எண்ணங்கள் தான் இந்த ஏக்கத்திற்கும் காரணம், வருத்தத்திற்கும் காரணம் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கும் போது, நேத்து நம்ம அந்த போன ஸ்லோகத்துல எந்த அளவுக்கு டெப்தா பார்த்தோம் அப்படின்னா, அவன் வெட்ட வெளியே என்று அவன் இருப்பான் அப்படின்னா எண்ணங்களை கடந்திருப்பான், அவனிடத்தில் எண்ணங்களே இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்போ எண்ணங்களோடு ஒட்டி கொண்டிருப்பவனுக்குத்தான் இந்த ஏக்கம், ஏற்கிறது கிடைக்கலன்னா வருத்தம், இந்த எல்லா ஆஸ்பெக்டுமே எண்ணங்களோடு இருப்பவனுக்குத்தான் வருகிறதே தவிர, எண்ணங்களை கடந்த நிலையில் வெட்டவெளியா இருக்கும் அவனுக்கு இது நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லையா? ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு? அவனது மனம் குளிர்ச்சியாகவும் பேரானந்த இனிமையால் நிரம்பியும் இருக்கிறது. இதை கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நேற்று சொன்ன அந்த ஸ்லோகத்துல, போன ஸ்லோகத்துல வெறுமை அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். அது எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்படின்னு வர்ணிச்சிட்டோம் அப்படின்னாலே அங்க அவுட்டுன்னு சொன்னார். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமை அப்படின்ற ஒரு வார்த்தை, குளிர்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எகெயின் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு நான் சொன்னேன். தச்சித் ஆனந்தம் அப்படிங்கிறதே கூட அந்த பிரம்மத்தை விளக்குவதற்கான சரியான ஒரு வார்த்தையாக முடியாது. ஏன்னா அதுவும் கூட அது ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமாகத்தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர, we cannot define it அப்படிங்கிறதான் மேஜரா சொல்லியிருந்தாரு. அது இப்படி அப்படின்னுட்டு சொல்லவே முடியாது. டிஃபைன் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இங்க டிஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜஸ்ட் மேக் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம டிஃபைனிஷன்லயே உட்காந்துருக்கோம்ல, அது எப்படி 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 எப்படின்னே உட்காந்துட்டு இருக்கோம். அதனால இந்த லெவல் எனக்கு தெரிஞ்சு போன ஸ்லோகத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்லோகம் அப்படிங்கிறது கண்டிப்பா அதை ஒரு படி லோ லெவல்ல தான் வந்திருக்கு. ஏன் அந்த மாதிரி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஏன் லோ லெவல் அப்படின்னு சொல்றேன்னா, எண்ணங்களை கடந்த நிலைக்கு செல்வதற்கு இதெல்லாம் உபயோகமா இருக்கும். இப்போ இது எதுக்காகவும் ஏங்க மாட்டான், கிடைக்கலன்னா வருந்த மாட்டான், அவன் மனம் இயற்கையாகவே இனிமையாகவும் குளிர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஃபுல்ஃபில்டு மைண்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அவன் மனம் எப்போதும் நிறைந்திருக்கும்னு சொல்றாரு, இனிமையாக இருக்கும்னு சொல்றாரு, நிறைந்தே இருக்கும்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாமே ப்ரிலிமினரி ஆஸ்பெக்ட்ஸ். இதெல்லாம் தேவை. எதுக்கு தேவைன்னா அந்த எண்ணங்களை கடந்து அந்த வெட்ட வெளிக்கு போறதுக்கு தேவை அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர,
உண்மையிலே இது டெஃபினிஷனாக மாற முடியாது. பட் இந்த டெஃபினிஷன் இல்லாமல் நம்ம அந்த ஸ்டேட்டை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ தேர்ஃபோர் இந்த டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டதா நீங்கள் நினச்சிக்கணுமே தவிர, அந்த உயரிய கொள்கைக்கு பின்னாடி இந்த ஸ்லோகம் வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால அதை விட இது வசதி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம். ஸோ உன் கேஸ் அதை புரிஞ்சுக்க முடியல, இந்த வெட்ட வெளியே மெய்ன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு ஒரு ஸ்லாக்னஸ் வருது எங்களை, என்னப்பா ஒரு வாட்டிக்கு இப்படி பேசிட்டாரு ஒன்றும் புரிய மாட்டேங்குதப்பா அப்படிங்கிற லெவலில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கோங்களேன். நீங்க முதல்ல வந்து இந்த விருப்பு வெறுப்பை விட்டு வெளியே வாங்க, எதுக்கும் ஏங்காதீங்க. அது கிடைக்கலன்னா வருத்தம் தானே வரும். அந்த மாதிரி பேசிக் ரூட்ல இருந்து இப்போ போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு புரியுது. சரியா? ஏன்னா போன ஸ்லோகத்துல அப்படி சொல்லிட்டு இப்படி ஏன் சொல்லணும் அப்படிங்கிற கேள்விக்கு விடை சொல்லணும்னா இப்படித்தான் சொல்ல வேண்டியது இருக்கு. தோஸ் were unable to understand that the வெட்ட வெளியே இஸ் மெய் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதவங்க அஃப்கோர்ஸ் நீங்க இந்த ஸ்லோகங்களை எடுத்துக்கலாம். இது வெரி சிம்பிள் பேசிக் ஸ்லோகா தான். விருப்பு வெறுப்பாக மாறும் என்று நமக்கு நல்லாவே தெரியும். ஆசைப்பட்டுட்ட அப்படின்னா ஆசைப்பட்டது நடக்கல அப்படின்னா வெறுப்பா மாறிடுது. எதிர்பார்த்துட்ட அப்படின்னா நீ எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா அது வெறுப்பா மாறிடுது. அப்போ எவ்வளவு பெரிய டேஞ்சர் எதிர்பார்ப்புன்னு புரிகிறதா? நம்ம நட்பை பத்தி பேசிட்டு இருக்கோம். நேற்று மத்தியானம் 1:30 கிளாஸ்ல வந்து நேசம் என்பது மிக முக்கியம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். சரியா? ஆனா இந்த நேசத்துல எதிர்பார்ப்புங்கிறது இருக்காது. எதிர்பார்த்துட்டா அது நேசமே கிடையாது. ஏன்னா நேசத்தை கொலை பண்றதே இந்த எதிர்பார்ப்பு தான். அப்போ இது அப்படி இருந்தாதான் நட்பு, இப்படி இருந்தாதான் நட்பு, என்கிட்ட கொஞ்சி கொஞ்சி பேசினாதான் நட்பு, என்ன நல்லா பார்த்துக்கிட்டாதான் நட்பு, ஆல் திஸ் கம்ஸ் அண்டர் எதிர்பார்ப்பு. சரி, எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதே நட்புக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இந்த எதிர்பார்ப்புங்கிறது இன்டைரக்ட்லி ஏக்கம்னு சொல்லலாம் நான். சரியா? எதிர்பார்ப்பு வேற ஏக்கம் வேற. ஏங்க எதிர்பார்க்கறது தான் ஏக்கம் இல்லையா? அப்ப இந்த ஏக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துருச்சுன்னாலே உன்னுடைய மைண்ட் ஃபுல்ஃபில்லா இருக்காது. லவ் மிஸ் ஆயிடுச்சு. இந்த மொமெண்ட் லவ் மிஸ் ஆன மாத்திரத்துல அந்த ஏக்கம் ஃபுல்ஃபில் ஆனாலும் நீ ஃபுல்ஃபில் ஆக போறது இல்லை. ஏன்னா மொமெண்ட்ரி தானே, அந்த தாட் மாறிட்டு தானே இருக்க போகுது. இன்கேஸ் ஒருவேளை அது கிடைக்கலன்னா கம்ப்ளீட்டா டிஸ்லைக்காக தான் மாறும். அதுல ஒன்றும் யாருக்கும் வருத்தமே வேணாம், டவுட்டே வேணாம். அப்ப கண்டிப்பா அந்த டிஸ்லைக்ஸுக்கு நீ வழிவகுக்கிற. நீ யாரிடமாவது எதிர்பார்க்கிற அந்த மொமெண்ட்டே நீ அவங்களை வெறுக்கிறதுக்கு தயாராகிற. நீ எப்ப அந்த ஏன்னா எதிர்பார்த்துட்டேனாலே லவ் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். அப்ப லவ் மிஸ் பண்ணிட்டேனாலே அடுத்து எதுக்கு தயாராயிட்ட? வெறுக்கிறதுக்கு தயாராயிட்ட என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இது வெரி பேசிக் தான். ஏன்னா இதுலயே நம்ம வந்து கோட்டை விட்டு இருக்கிறதுனால அந்த வெட்ட வெளியே மெய்ங்கிறத புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பேசிக்கையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ தோஸ் ஆர் ரியலி வாண்டட் டு லிவ் ஹாப்பிலி ஃபார் எவர், அதாவது சந்தோஷமா நீ வாழணும் அப்படின்னு நினைக்கிறியா, தயவு செய்து எதிர்பார்க்காத. ஏன்னா எதிர்பார்ப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வெறுப்பை உமிழ்ந்து விடும். யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காத. யார் எப்படி வேணா இருக்கட்டும், எனக்கு அவங்க அப்படி பண்ணி கொடுக்கணும், எனக்கு அவங்க இது பண்ணி கொடுக்கணும், எனக்கு அப்படி பண்ணி கொடுக்கணும், அவங்க அதை பண்ண மாட்டேங்கிறாங்களே. நீ வந்து ஒரு முதலாளியாவே இருந்தாலும் ஒர்க்கர்கிட்ட நீ எதிர்பார்க்காதடா. அப்படித்தான் பண்ணி ஆகணும்னு எதிர்பார்க்காத. ஏன்னா எதிர்பார்ப்பு என்பதே ஏமாற்றத்தில் தானே முடிகிறது. அப்ப இது இப்படி எதிர்பார்க்காமலே இருக்க முடியும்? சில பேசிக் நீட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது இருக்குல்ல. பின்ன ஒரு கம்பெனி முதலாளி தொழிலாளி வேலை பார்க்கணும்னு எதிர்பார்க்க கூடாதா அப்படின்னு எல்லாம் நீங்க கேட்கலாம். பட் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீ எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு டியூட்டி கொடுத்துட்ட, அவன் செஞ்சா சந்தோஷப்படு, செய்யலைன்னா அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசி. அவனை தூக்கிட்டு வேற ஆளை போட்டு போயிட்டே இரு. நீ ஏன் அவனை எதிர்பார்த்துட்டு இருக்க? அவனை வெறுக்காத. சரி, அவனால முடியல போல, அவனை வேற ஆளை போடு. எவனால முடியுமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு. ஸோ ஜஸ்ட் ட்ரை டு see the find out the alternative option and go on. Play the game டா rather than finding fault on the game டா அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு ஒர்க்கர் நீ இப்போ வந்து ஒரு பிளேயர் இருக்காங்கடா, பிளேயர் நீ வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா வெளியில சப்ஸ்டியூட் உட்காந்துட்டு இருக்கிற பிளேயரை உள்ள அனுப்பிச்சிட்டு அந்த மெயின் பிளேயரை வெளியே எடுக்கிறது இல்லையா? அப்படித்தானேங்க? ஸோ வை டு யூ பிளேம் ஃபார் இட்? ஏன்டா நீ சரியாமே விளையாட மாட்டேங்கிற, நீ விளையாடாம இருக்கிறதுனால எனக்கு கஷ்டமா இருக்கு. டோன்ட் பிளேம், நெவர் பிளேம் எனி ஒன். சரி, ஓகே, அந்த இடத்துல அவன் வந்து கேம் பெர்ஃபார்ம் பண்ணல, சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, வெல் ஓகே, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நீ போடா, நீ போய் விளையாடு. ஏன்னா நம்ம வேலையை ஆறுறதுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்போமேங்க. ஏங்க எதிர்பார்க்கணும்? எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்து ஏமாற்றம் அடைந்து வெறுப்பு வெறுப்பிலே சிக்கி சின்ன பின்னமாகி என்ன வாழ்க்கை இதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால இந்த பேசிக் ஸ்லோகாவை எவ்வளோ ஒரு உச்சக்கட்ட ஸ்லோகத்தை கொடுத்து அடுத்ததுக்கு அப்புறமா பேசிக் ஸ்லோகா கொடுத்திருக்கார். ஏங்காதே என்றால் விரும்பாதேன்னு அர்த்தம். அது ஏனென்றால் அது வெறுப்பாக மாறும். விரும்பியது கிடைக்காத போது அது வெறுப்பாக மாறும். வருத்தம்ங்கிறது வெறுப்புன்னு வச்சுக்கோங்க. ஆனா அப்படி இல்லாம நீ எப்பயுமே ஃபுல்ஃபில்டு மைண்ட்ல இரு, நீ ரிலாக்ஸ்டா இரு, நீ கூலா இரு, ஹாலி ஸ்டேஸ்ல இரு, அந்த மாதிரி நீ இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அவர் வலியுறுத்துவதாக எனக்கு தோன்றுகிறது. ஓகேவா? அடுத்த ஸ்லோகம். Detached from desire, they say they neither prizes peace nor blame the wicked.
ஈக்குவலி கண்டென்ட் இன் ஹாப்பினஸ் அண்ட் மிசரி ஹி வுட் நாட் சேஞ்ச் அ திங். இவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. எல்லாம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் உச்சக்கட்டத்தை தொட்டுட்டார், அதுக்கு மேல அவரால் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால மறுபடியும் பிகினிங்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா ஹைலி ஹைலி யூஸ்ஃபுல். நமக்கு இது தானங்க வேணும். வெட்ட வெளியும் வெய்யின்னா யாருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேங்க. பட் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அழகா சொல்லியிருக்காருன்றதை பார்க்கலாம். ஆசைகளிலிருந்து விடுபட்ட ஞானி அமைதியை புகழ்வதும் இல்லை, தீயவர்களை பழிப்பதும் இல்லை, இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாக நிறைவடைவதால் அவன் எதையும் மாற்ற விரும்ப மாட்டான். என்ன அற்புதமான ஒரு விஷயம். அப்படியே நம்ம வாழ்றதுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயமா இது தெரியுது பாருங்களா. சரி, எடுத்த உடனே உங்ககிட்ட ஆசை இல்லைன்னா, ஸோ அதுதானே ரூட் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ எப்போ உன்கிட்ட இருந்து எல்லா ஆசையும் காணாம போயிடுச்சோ, அப்போ நீ யாரையும் புகழவும் மாட்டே, இகழ மாட்டே. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த லைக்ஸும் டிஸ்லைக்ஸும் வந்து தொலைகிற இடமே இதுதான். இவன் நல்லவனான்னு பாக்குறது, இவனை கெட்டவனான்னு பாக்குறது. ஸோ இந்த இமேஜ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜை வச்சு நாசக்காடா நம்ம போயிட்டோம் அப்படிங்கிறதானே உண்மை. ஆனா ரொம்ப அமைதியா ரொம்ப நல்லவனா இருக்கான், ரொம்ப ஹீரோ மாதிரி இருக்கான், ரொம்ப ஹானஸ்டா இருக்கான், ரொம்ப நேர்மையா இருக்கான், எல்லார்கிட்டையும் நல்லா அன்பு காட்டுறான், ஈகை குணசாலியா இருக்கான், எல்லாத்துக்கும் பணத்தை வாரி இறைக்கிறான் அப்படின்னு நீ பாக்குற அப்படின்றப்போ, ச்சே என்னம்மா இருக்கான்டா என்று அவன்ட்டு நீ அடிக்ட் ஆக மாட்ட. ஞானி அடிக்ட் ஆக மாட்டான் அப்படிங்கிறாரு. சரியா? அதே மாதிரி கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான்ல, அவனை பார்த்து சி என்ன இவன்லாம் மனுஷனா அப்படின்னும் சொல்ல மாட்டான். ஸோ தீஸ் டூ ஆர் ஹைலி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நம்ம காலையில் கூட பேசிட்டு இருந்தோம், கம்பேரிஷனுடைய டேஞ்சரை பற்றி பேசிட்டு இருந்தோம். இவன் இந்த மாதிரி பார்க்குறானே, இவன் ஏன் கம்பேர் பண்ண போகிறான்? நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேர் இருக்காங்க, ஓகே. இவன் ரோலை பண்ணுறான்ப்பா, அவன் ரோலை பண்ணிட்டு போகிறான்ப்பா. நீ ஏன்ப்பா கம்பேர் பண்ணிட்டு இருக்க? வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் லைஃப் இஸ் மாயா அண்ட் யூ ஆர் பியாண்ட் மாயா, நான் மாயையை கடந்த நிலையில் இருக்கின்றேன், எனது கற்பனையால் இந்த மாயையை அனுபவிக்கின்றேன்ற ஃபீலிங்ல இருந்தா என்ன ஒரு ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. சரியா? ஏன்னா ஆசைகளிலிருந்து விடுபட்டன்னு முதல்ல சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஆசையிலிருந்து விடுபடணும்னா என்னங்க செய்யணும்? நீ எதுலயும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருக்கணும், அப்பதான் ஆசையிலிருந்து விடுபட முடியும். நல்லவனை பார்க்கும்போது அதுல அட்டாச் ஆகாத, கெட்டவனை பார்க்கும்போது அதுல டிட்டாச் ஆகாத, நல்ல விஷயத்த விரும்பாத, கெட்ட விஷயத்த வெறுக்காத. எப்ப எந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸா இருந்தாலும் அதுல விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கியோ அப்பதான் நீ ஆசையற்ற தன்மையை அடையிறன்னு கூட சொல்லலாம். நீங்க இப்படி உல்டாவாவும் எடுத்துக்கிட்டாலும் தப்பில்லை அப்படிங்கிறேன் நான். சரியா? அல்லது உன் மனசுல ஆலி ஸ்டேஸ்ல இருக்க, அந்த ஃபுல்ஃபில்டு மைண்ட்னு சொன்னார் இல்லையா, அந்த ஆலி ஸ்டேஸ்ல இருக்கு அப்படின்னாட்டாலும் ஓகே தான். கண்டிப்பா கண்டிப்பா. நல்லவர்களை நீ புகழ்வதும் இல்லை, தீயவர்களை பழிப்பதும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே ஏன் டேஞ்சர் அப்படின்னு சொன்னா, நல்ல விஷயங்களை அடிக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதுனால டேஞ்சரு, தீய விஷயங்களை வெறுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதுனால அது டேஞ்சர். ஸோ அதனால இந்த ரெண்டு விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீ யாரை வேணா பாரு, எங்க வேணா எப்படி வேணா இருக்கட்டும், நீ தயவு செய்து அங்க விருப்பம் வைக்காத, வெறுப்பும் வைக்காத. உன்னுடைய ரோலை மட்டும் அங்க இருந்தா சூப்பரா பியூர் லவ்ல பண்ணிட்டு போயிட்டே இரு. அதனாலதாங்க இந்த அன்பினுடைய உச்சமே என்னன்னா, நீ எப்படி வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு சொன்னது தானே. நீ அன்பு காட்டுன்னு தான் சொன்னானே தவிர இப்படித்தான் அன்பு காட்டணும்னு அவன் சொல்லி காட்டலையே. நீ அன்புல இருக்கணும், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா அன்புல இருந்து பண்ணு, இவ்வளவுதானே சொன்னான். அப்ப எவ்வளவு ஈஸி. அப்போ ஒரு திருடன் இருக்கான், அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனிடம் அன்பு காட்டுன்னு தான் சொன்னானே தவிர இப்படித்தான் காட்டணும்னு சொல்லல. இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவனை நமக்கு ரோல் இருந்தா, ஸோ நம்மளே ஒரு போலீஸ்காரனா இருந்தாலும் நமக்கு ரோல் இருந்தா அவனை ப்ராப்பரா வந்து அவனை பிடிச்சு கோர்ட்ல ஒப்படைச்சு ப்ராப்பரா அவனுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்றது, இது எல்லாத்தையுமே நம்ம பியூர் லவ்ல இருந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் மேஜரா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி நம்ம பண்ணிக்கொண்டே போகும்போது நம் மனம் அந்த விருப்பு வெறுப்பு அற்ற தன்மைக்கு வந்து விடுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது எப்படி வேணா இருக்கலாம், அன்பு மட்டும் தானே காட்டணும்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு ஒரு சிம்பிளான லாஜிக். தி மொமெண்ட் இது கிருஷ்ணா ஃபீல்ல ரொம்ப அழகா நான் வர்ணிச்சிருக்கேன். டே எல்லாத்தையும் கண்ணனா பாருங்கடா, அது வேஷம்டா, கண்ணனோட வேஷத்தை பார்த்தா அன்பு காட்ட முடியாதுடா. வேஷம் எப்படி வேணா இருந்து தொலையட்டும்டா, ஆனா அந்த கண்ணனை வரான்டா, என் கண்ணன் வரான்னு பாடுறா. ஸோ இஃப் யூ ஆர் பில் டு சீ எவ்ரி ஒன் இஸ் கிருஷ்ணா, தென் ஆட்டோமேட்டிக்லி யுவர் லவ் எவ்ரி ஒன். முதல்ல கோர்ல லவ்வை பிடிச்சிடு, லவ்வை பிடிச்சதுக்கு அப்புறமா
உனக்கு ரோல் என்ன தோணுதோ அதை விளையாடு இப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த ரோல்ல எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது உனக்கு என்ன புரியுதோ அதை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணு. நீ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் தப்பு இல்லைன்னு வேற சொல்லியாச்சு. வேற என்ன வேணும்? அப்ப நிறைந்த மனம் எப்போது வருகிறது என்றால் நீ அனைவரையும் நேசிக்கும் போது வருகிறது. இந்த லவ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல என்ட்ரி ஆகும்போது வருது. எல்லாம் ஒண்ணுங்கிற ஃபீல் கொண்டு வரும்போது வருது. அல்லது கிருஷ்ணமாயான்னு புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் கண்ணனாக பார்க்கும் போது வருகிறது. நெவர் பிளேம் எனிவன் அப்படிங்கிறதா இங்க மேஜர் மேட்ரு. யாரையும் பழிக்காத, யார் எப்படி வேணா இருக்கட்டும். அவங்க அந்த விஷயம் நம்ம கௌரி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னா அவளுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி வாழ்றதுக்கு. இருக்கட்டும், அதுவும் ஒரு சுவை அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நம்ம கற்பனை தானே என்று அதை பழிக்காதே. ரோல் இருக்கிற போது அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி உன்னுடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணு. ரோல் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம்னு கம்முன்னு இரு, வேடிக்கை பார்த்துட்டு இரு, அவ்வளவுதானே. என்று இந்த எவ்வளவு சிம்பிளான ஒரு லாஜிக்கு. இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியல, இந்த விருப்பு வெறுப்பை தூக்க முடியல. அது போக முக்கியமான பாயிண்ட் கடைசியில சொல்லியிருக்காரு, எதையும் மாற்ற விரும்ப மாட்டான். ஸோ எப்பயுமே ஃபுல்ஃபில் மைண்ட்ல இருக்கிறதுனால யாரையும் மாத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்க கேட்கலாம், நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எல்லாத்தையும் மாத்திரணும்னு நினைக்கிறீங்க, ஒன்றரை கிளாஸ்ல உணர்ச்சி பொங்க பேசுறீங்க, இப்படி எல்லாம் உணர்ச்சி பொங்க பேசுனா பின்ன நீங்க மாத்தணும்னு தான் நீ நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கூட நீங்க நினைக்கலாம். இன்ஃபேக்ட் நேற்று ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா நான் ஹையர் நாலேஜ் பேசினா ரொம்ப கவனமா கரெக்டா மிஸ் ஆகாம உட்காந்துருமா. ஆனா அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர்கிட்ட, எனக்கு அந்த பையன் பேசுறது ஏபிசிடி கூட புரியல, சுத்தமா புரியல, ஆனா நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன். எங்க புரியாம எப்படிங்க கேக்குறீங்க? அந்த பையனுடைய ஃபீலை பாருங்களேன். அவன் அப்படியே உயிரை கொடுத்து பேசுறான். இவ்வளவு உயிரை கொடுத்து எனக்காக பேசிட்டு இருக்கிற அந்த பேச்சை நான் எப்படி கேட்காம இருக்க முடியும் என்று சொன்னார்களாம். சரியா? சோ இப்ப இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, என்ன என்னத்தையும் உங்களை மாற்ற முயற்சிக்கின்றேன் போல, மாற்ற முயற்சிக்கின்றேனா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் தி கைண்ட் ஆஃப் லவ். ஸோ என்னுடைய லவ்வை நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன், ஆனா உங்களை மாத்தணும் அப்படின்றது இல்லை. நீங்க மாறினாலும் சந்தோஷப்படுவேன், மாறலைனாலும் சந்தோஷமா தான் இருக்க போறேன். பட் அட் தி சேம் டைம் தான் கடமையை செய் பலனை எதிர்பாராதேங்கிற மாதிரி ஃபுல்ஃபில்டு மைண்டோட நம்ம பண்றோம். அதை மாயாங்கிற ஃபீலிங்ல பண்றோம். கண்ணன் மாயை லீலை பண்ணுகின்றான் அப்படிங்கிறதுக்காக லீலையை ஏனோதானு பண்ண முடியாது. 100% மாயா தான், எல்லாருமே ஞானிங்க தான் அப்படின்னு தெரிஞ்சா கூட அது ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணும்போது வேற லெவல் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி பண்றோமே தவிர மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பண்ணவில்லை. இப்போ நேற்று கூட சொன்னேன், கடவுள் இது மெடிடேஷன் பண்ணும்போது கூட உன் ஞாபகம் வருகிறது, இவளை எப்படியாவது மாற்றிவிட மாட்டோமா என்று என் மனம் நினைக்கின்றதே என்று நாம் சொல்லும் அந்த சொற்கள் கூட ஒரு லீலையாகத்தான் வெளிப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா கண்ணன் லீலை செய்யும் போது வேற லெவல்ல லவ் காட்டுறான் எல்லாருக்கிட்டமே. எல்லாரையுமே ஞானி ஆகணும்னு அவன் ஆசைப்படுறான். பகவத்கீதையில அதுவும் ஞானேஸ்வரியில ஞானதேவருடைய எப்பீல் எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்மளை எப்படியாவது ஞானி ஆக்கி விட மாட்டோமா என்ற இந்த வேட்கையும் வேகமும் வேற லெவல்ல தெரியும். ஞானேஸ்வரி ஒருத்தன் படிச்சு அடுத்த செகண்ட் அவனுக்கு பக்தனாவே மாறிடுறான் அப்படின்னா என்ன ரீசன்? என்ன லவ், என்ன கேர், ஐயோ நம்மளை எப்படியாவது ஞானி ஆக்கிடணும், இந்த ஞானேஸ்வரியை படிச்ச ஒருத்தன் அடுத்த செகண்ட் ஞானி ஆகணுங்கிற வேட்கையில் எழுதிய அந்த புக் அல்லவா அப்படின்னு நமக்கு தோணுது. சரியா? அப்ப தோணுது அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாத்தையும் மாத்த நினைக்கிறாங்களா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது அவர்கள் லீலையாக செய்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுல இருக்கக்கூடிய அந்த லவ் மிஸ் பண்ணாம லீலை செய்யறாங்க. எல்லாருமே லவ்ல தான் இருக்காங்க. லவ்ல அவங்கவுங்க பிடிச்ச லீலையை அவங்கவுங்க செய்யறாங்க. அதில் இந்த மாதிரியான ஞானிகளின் லீலைகள் இந்த மாதிரி இருக்கின்றது என்றுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஞானிகள் மாற்ற நினைக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி நினைக்கும் போது அது அடிக்ஷனா மாறும். அது மாறல அப்படின்னா பயங்கர வெறுப்பா மாறும். ஞானிகள் யாரையுமே வெறுக்கிறது இல்லையே. எத்தனை ஆண்டுகள் ஒரு முயற்சியை செய்து கொண்டிருந்தாலும் எவரும் மாறவில்லை என்பதற்காக யாரையும் வெறுத்து விடுவதில்லையே. இப்போ திஸ் இட் செல்ஃப் இஸ் இண்டிகேட்ஸ் தட் யாரையும் மாத்தணும் அப்படின்னு நினைக்கல அப்படின்னு. அதாவது அப்ப பின்னையே எல்லாம் கிளாஸ் எடுக்கணும், பின்னையே எல்லாத்தையும் சொல்லணும், இதெல்லாம் சொல்லாம இருந்துடலாமே அப்படின்னு கேட்கலாம். அது அன்பின் வெளிப்பாடு. எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறப்ப நாங்கள் பண்றோம் அப்படிங்கிற அந்த ரேட்கையில் அவர்கள் செய்தாலும் கூட உண்மையில் அவர்கள் மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செய்வதில்லை. அவர்கள் அவரவர்கள் பிரியப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள் என்று எவராயினும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழும் ஒரு அற்புதம்தான் ஒரு ஞானியின் மனமாக இருக்கக்கூடுமே தவிர வேறு மாதிரி இருந்துவிட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப கண்ணனே எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு 4 வகையான பக்தர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான். 4வது ஞானியான பக்தனோ எனக்கு மிகவும் பிடிக்கும்னு சொன்னானே தவிர
மற்றவர்களை பிடிக்காதுன்னு சொல்லலையே. என்னை ஏசுபவனையும் பழிப்பவனையும் கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு தானே சொல்லிட்டு இருக்கான். இப்ப யாரையும் வந்து அவன் டிஸ்லைக் பண்றதில்ல, அவன் எல்லாத்தையுமே நேசிக்கிறான், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அப்போ அவன் அவனுடைய லவ் அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே தான் இருப்பான். பட் அப்கோர்ஸ் நீ சந்தோஷமா இருந்தா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நீ ஞானியா இருந்தா அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான், அது இல்லைன்னு இல்லை. பட் டசன்ட் மீன் தேட் மற்றவங்க எல்லாம் வெறுக்கிறான், நீ ஞானியா இல்லைங்கிறதுக்காக உன்னை வெறுக்கிறான் அப்படின்னு எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்காகவும் அன்பை காட்டுகின்றான். அதில் ஞானத்தோடு வாழ்பவர்களை கண்டால் அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்பதை வைத்து மற்றவர்களை வெறுக்கிறான் என்று சொல்ல முடியாது. அது லீலையின் ஒரு பார்ட்டாக அதை கூட அவன் செய்கிறான் என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இதை புரிஞ்சுக்கலாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த மாற்ற நினைக்காதது அப்படிங்கிறது ஒரு ஸ்வர்க்கம் என்பதை உணர வேண்டும். அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு, ஏன்னா நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு ரீசனே அதுதான். கணவன் மனைவியை மாத்திடணும்னு நினைக்கிறான், மனைவி கணவனை மாத்திடணும்னு நினைக்கிறா, ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டை மாத்திடணும்னு நினைக்கிறா. என்னத்தை மாத்த முடியும்? நீயும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கு, அவங்களும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருக்கு. அப்படியே மாத்தினாலும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு யோசிக்க வேணாமா? மறுபடியும் அவங்க மாறத்தான் போறாங்க, நீ மாறிடுவ, மறுபடியும் மாத்திட்டே இருக்க போறியா? இப்படி மாத்தி மாத்தி வாழ்க்கை பூரா மாத்துறதுக்கே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கடைசியில செத்தே போறாங்கப்பா மனுஷங்க. நினைச்சாலே பதபதைப்பாக இருக்கின்றது. என் அப்பாவும் அம்மாவும் இருக்கிறார்கள் என்றால் திருமணமாகி 30 ஆண்டுகள் ஓடிவிட்டது, 40 ஆண்டுகள் ஓடிவிட்டாலும் கூட ஒருவர் இன்னொருவரை மாற்ற முயற்சித்துக் கொண்டே இருப்பது எத்தனை வேடிக்கையாக இருக்கின்றது. எல்லா குடும்பத்திலயும் அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்யா நீ என்ன சுகத்தை கண்டு நீ மாத்துறதுல? அவங்க அப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரோல் அவங்க பண்ணிட்டு போகட்டும்னு நீ விட்ட வேண்டிதானே? முடியாது, மாத்திடணும் மாத்திடணும் என்று. இதை வேற நீங்க அன்புன்னு தவறா புரிஞ்சுக்கிறது வேற. விருப்பும் வெறுப்பும் இருப்பவன் தான் இந்த மாற்ற வேண்டும் என்ற நினைப்பு வரும். விருப்பு வெறுப்பு இல்லாதவனுக்கு, அன்பில் நிறைந்தவனுக்கு, தன்னில் தான் உடைந்தவனுக்கு கண்டிப்பாக இந்த மாற்ற வேண்டும் என்ற ஒரு ஃபீலிங் வரவே வராது என்பதை நாம் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Next one. The sage neither rejects the world nor desires self. He is free of joy and sorrow. He does not live and cannot die. ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுவும் படிக்கிறேன் தமிழ்ல. ஞானி உலகத்தை வெறுப்பதும் இல்லை, ஆன்மாவை விரும்புவதும் இல்லை. அவன் மகிழ்ச்சி மற்றும் துயரங்களிலிருந்து விடுபட்டவனாக இருக்கின்றான். அவன் அகந்தை வடிவில் வாழ்வதும் இல்லை. எனவே அவனால் இறக்கவும் முடியாது. இது எக்ஸ்ட்ரீம்லி ஒரு அணுவை மெத்தடோட கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக அமைஞ்சிருக்கு. கம்ப்ளீட் சித்தாந்தா பரஞானா அப்படின்னு சொல்லலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யா என்ற அந்த பிரம்ம ரகசியம் இருக்கு இல்லையா, அதை அழகா எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, மித்யா ஜெகத்தை அவன் வெறுப்பதில்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஜெகத்தை வெறுப்பதில்லைன்னு தானே சொல்லியிருக்காரு. நீ ஏன் மித்யாவை ஆட் பண்ற அப்படின்னா, மித்யாவை அவனால் வெறுக்க முடியுமா? ஏங்க, இல்லாத புலியையும் இல்லாத பாம்பையும் பார்த்து நீ பயப்படுவியா? இல்லாத அரக்கனை பார்த்து நீ பயப்படுவியா? எதையாவது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா வெறுப்பியா? இல்லாதது எப்படிங்க வெறுக்க முடியும்? சோ சிம்பிள். இல்லை என்று புரிந்து விட்டால் அதை வெறுக்கவும் முடியாது, விரும்பவும் முடியாது. அப்கோர்ஸ் அது அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். காலையில பேசிட்டு இருக்கும்போது ஞானதேவர் சொல்லுவார், அமிழ்தத்தை வாய் நிறைய இருந்த அமிழ்தத்தை உமிழ்ந்து விட்டு காணல் நீரை தேடி போகிறார்களே அப்படின்னு வருத்தப்படுவார். மக்கள் இப்படி எல்லாம் இருக்காங்களேன்னு அவர் வருத்தப்படுவார். காணல் நீரை உண்மைன்னு நினைக்கிறதுனால தானங்க அப்படி போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. என்னமோ அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த உண்மை என்று நம்புகின்ற அந்த நம்பிக்கை தான் அவனை உண்மையாக இருக்கின்ற வஸ்துவையே இல்லாமல் செய்து விட்டது. அப்ப பொய்யை உண்மை என்று நம்பும் போது உண்மையை நீ மறந்து விடுகின்றாய். வாய் நிறைந்த அமிழ்தத்தை வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு அதை மெழுங்கணும்னு கூட தோணாம தாகம் உயிர் போகுது. தாகம் உயிர் போகுது, வாயில அமிழ்தம் இருக்கு. ஆனா இப்ப காணல் நீரை பார்த்துட்டு அது உண்மையான நம்பின உடனே வாயில இருக்கிற அமிழ்தம் உனக்கு கண்ணுக்கு தெரியாம போச்சுடா, மறந்து போச்சுடா. ஸோ நீ இதை என்ன பண்றன்னா, அதனுடைய மோகத்துல இந்த வாயில இருக்கிறத துப்பிட்டு நீ அதை தேடி பின்னாடி ஓடுற. ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன்ட் வை அப்படின்னா, நீ இந்த உலகத்தை உண்மை என்று நம்பிய காரணத்தினால். சரி, அப்ப இந்த உலகத்தை நீ இல்லைன்னு நீ எப்ப புரிஞ்சுக்கிறியோ, வெறும் மாய தோற்றம் தான் என்று புரிந்து கொள்கிறாயோ, அப்போ நீங்க வெறுப்பதும் இல்லைன்னு இருக்குங்க, நீங்க விரும்புவதும் இல்லைன்னு சேர்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உலகத்தை ஒருவன் வெறுப்பானா அப்படின்னா கண்டிப்பா வெறுப்பான் உண்மைன்னு நம்பும்போது.
ஏங்க உண்மை நம்பினா விரும்பத்தானங்க செய்யணும். அது பிடிச்சாதானப்பா. பிடிக்காத மாதிரி நடக்கும்போது வெறுப்பு வரும்ல. எல்லாமே உனக்கு பிடிக்கிற மாதிரி நடக்குதா என்ன? அப்போ உலகத்தை உண்மை என்று நம்பும் போது உனக்கு பிடித்த மாதிரி நடக்கும்போது விருப்பம், பிடிக்காத மாதிரி நடக்கும்போது வெறுப்பும் தவிர்க்க முடியாத ஒரு செயலாக மாறிவிடுகின்றது என்பதை நாம் அறிவோம். சரியா? சோ எடுத்தவள்னே உச்சகட்ட தத்துவத்தை அழகா சொல்லணும்னு நினைக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அதனால ஜெகத் மித்யா என்பதை உணர்கின்றான் அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்லிட்டார். பிரம்மம் சத்தியம் என்ற ஜெகத் மித்யாவில இந்த ஜெகத் மித்யா, இந்த உலகம் இல்லவே இல்லை என்று தெளிவாக உணர்கின்றான். ஆதலால் அவன் உலகத்தை வெறுப்பதில்லை. உலகத்தை வெறுப்பதில்லைன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய வில்லன், கொள்ளைக்காரன் அப்படிங்கிறவனையும் வெறுக்கிறது இல்ல. நல்லது கெட்டது என்ன வேணா இருக்கட்டும், எதையுமே வெறுக்கிறது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட், ஆன்மாவை விரும்புவதும் இல்லை அப்படின்றார். பிரம்மம் சத்யா என்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை அடையணும்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா சத்திய பிரம்மமாகவே அவன் ஆகிவிட்ட பிறகு இந்த ஜெகத்தை அவன் வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்றும் அவன் நினைக்க வேண்டாம். அல்லது சத்தியத்தோடு நான் ஐக்கியப்பட வேண்டும் என்ற அவசியமும் அவனுக்கு இல்லை. ஏனென்றால் அவன் சத்திய வஸ்துவாகவே இருக்கின்றான். அப்ப பிரம்மமாகவே மாறி போனவனுக்கு பிரம்மத்தை அடைய வேண்டும்ன்ற வேட்கை இல்லாமல் போகிறது. அந்த பிரம்மத்தை மறைத்து எனக்கு மாயத்திரை உண்டு பண்ணி இந்த பிரம்மத்தை மறைத்த இந்த உலகத்தை வெறுக்க வேண்டும். இந்த மாயை வெறுத்து ஒதுக்கினால்தான் நான் பிரம்மத்தை உணர முடியும். வேதரிக் மெத்தட்ல இந்த மாயைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனா இதனாலதான் சொன்னேன் இது அனுபவ மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது அப்கோர்ஸ் பிகினிங்ல தேவைப்பட்டது அப்படிங்கிறதுனால சொன்ன வாஸ்தவம் தான். பட் இங்க எக்ஸ்ட்ரீமா பேசும்போது நீ ஏன்டா உலகத்தை வெறுக்கிற, நீ உலகத்தை, அந்த ஞானதேவர் சொல்லுவார்ல 14வது அத்தியாயத்துல, இந்த மாயை ஒதுக்கிவிட்டுத்தான் நீ இந்த பிரம்மத்தை அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும்னு இல்ல. இந்த உலகமாக விரிந்திருக்கும் போதே நீ பிரம்மத்தை அனுபவிக்கலாம். ஏனென்றால் உலகமாக விரிந்திருக்கின்றதே அது பிரம்மம் தான், பிரம்மத்தின் மாய தோற்றம்தான் என்று உணர்ந்து அனுபவிக்கலாம். ஆதலால் நீ அதை வெறுத்து ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை ஒதுக்குனாத்தான் நீ பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லை. ஏன்னா அந்த விஷயங்களோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த விஷயத்த. சரியா? அப்போ வெறுக்காதே என்பதால் என்ன சொல்ல வர்றாருன்னா, வேதரிக் மெத்தட்ல இருந்துகிட்டு நீ பாட்டு வெறுத்துறாரு, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டும்டா, அது பிரம்மம் தானே, அது பொய்யாக அது பாட்டு பிரதிபலித்துக் கொண்டு இருந்துட்டு போகட்டும், அதையே நான் வெறுக்கணும் என்று தெளிவாக இரு. அப்படி வெறுத்தாத்தான் அப்போ நெக்ஸ்ட் என்ன, பிரம்மம் சத்யா. இப்ப பிரம்மத்தை அடைய வேண்டும், அதுவும் தேவையில்லை. நீ பிரம்மமாகவே இருக்கும்போது நீயே தான் அங்கே தோற்றமாக உலகமாக இருக்கிற, அதை வெறுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ஏற்கனவே அடைஞ்சு பிரம்மமாகவே இருக்கிற, அதனால் அடையணும்னு அவசியம் இல்லை. ஆதலால் நீ பிரம்மமாக விட்ட பின் நீ இந்த உலகத்தை வெறுத்து ஒதுக்கிவிட்டுத்தான் பிரம்மத்தை அடைய வேண்டும் என்ற அந்த அவசியம் உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்போதே இக்கணமே ஜீவன் முக்தனாய் மாறிவிடுன்னு சொல்றாருங்க. அவ்வளவுதாங்க. சரியா? அப்ப என்ன, ஜீவன் முக்தனாயிட்ட அப்படின்னா நீ ஆல்ரெடி பிரம்மம் ஆயிட்ட. அதுக்கப்புறம் உலகம் உன் தோற்றம்னு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கிற. அதை நீ ஏன் வெறுக்க போற என்றும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? அடுத்து, மகிழ்ச்சி மற்றும் துயரத்திலிருந்து விடுபட்டவன். இது என்ன சொல்லியிருக்காரு? நீ உலகத்தை வெறுக்கல அப்படிங்கிறதுக்காக விலகத்துல போய் அடிக்ட் ஆயிட்டு எல்லாரும் மாதிரி வாழ்வான்னு நினைச்சிடக்கூடாது. சரியா? மாயா தன்னுடைய நிழல் தான் புரிஞ்சுக்கிறான், தன்னுடைய கல்பனையினால் உண்டான உலகம்னு புரிஞ்சுக்கிறான், இது மாயான்னு புரிஞ்சுக்கிறான். அதனால வெறுக்க வேண்டாம்னு சொன்னேன்றதுக்காக அதுல போய் ஒட்டிக்கிட்டு உறவாடிட்டு இருப்பான், விருப்பு வெறுப்போடு சிக்கிட்டு எல்லாரும் மாதிரி அஞ்ஞானி மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பான்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அது சும்மா நாச்சுக்கும் என்று மிக தெளிவோடு இருக்கிறதுனால அந்த மாயையினால் ஒரு துயர் வந்தா துயரப்படுவதில்லை, மாயையினால் ஒரு மகிழ்ச்சி வந்தா மகிழ்றதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தோற்றத்துல பயங்கரமான மகிழ்ச்சி வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வரலாம், துக்கம் வரலாம், சிரிக்கலாம், அழலாம். ஸோ சீன்ஸ் தான் எல்லாமே. ஸோ சிரிக்கும் போது அவன் சிரிப்பதில்லை, அழும் போது அவன் அழுவதில்லை. நடிகர் எக்ஸாம்பிளுக்கே போயிருங்க. ஸோ நடிகன் சிரிக்கும் போது அவன் உண்மையில் சிரிக்கின்றானா? இல்லை. நடிகர் அழும்போது உண்மையில் அழுகின்றானா? இல்லை. ஆனாலும் தோற்ற மாத்திரமாக இவன் இதை செய்து கொண்டிருக்கின்றான் என்று எப்படி அந்த நடிகன் அதனால் பாதிப்பில்லாமல் இருக்கின்றானோ அப்படி அவன் உலகத்தை வெறுத்து ஒதுக்குறதுன்னா என்ன, நடிக்கவே மாட்டேன்னு ஓடி போயிடுறது. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ நடிக்கலாம், தப்பில்லை. ஆனா நடிச்சா கூட நீ அதுல ஒட்ட போறதில்ல. நடிக்கிறேன்றதுக்காக நீ அழுவ சிரிப்ப அப்படிங்கிற அந்த அழுகை சிரிப்பை என்பது உண்மை அல்ல. அப்போ அழகாக சொல்லியிருக்காரு, அவன் மகிழ்ச்சி மற்றும் துயரங்களிலிருந்து விடுபட்டவன் அப்படின்னு சொல்லிட்டார். அவன் வாழ்வதும் இல்லை, அகந்தை வடிவில் வாழ்வதும் இல்லை. ஆனா உண்மையா வாழ்றது இல்லைன்னு நீங்க எடுத்துக்கோங்க. சரியா? எல்லாமே பொய் தோற்றம் தானே. இப்போ பொய் தோற்றத்துல வந்த வாழ்கின்ற வாழ்க்கை என்பது உண்மையான வாழ்க்கை இல்லையே. நம்ம சொரூபத்துல இல்ல எப்பயுமே நம்ம நிரந்தரமா வாழ்ந்துட்டு இருக்கோம்.
அப்ப இந்த மாயையில நம்ம வாழவே இல்லை அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா சொல்லலாம். ஏன்னா மாயைங்கிறது இல்லவே இல்லைங்கிற காரணத்தினால. எனவே அவனால் இறக்கவும் முடியாது. இங்கே பிரம்மத்தை அடிப்படையாக கொண்டு பேசப்பட்டிருக்கிறது. ஸோ பிரம்ம தத்துவத்தில் இருக்கின்றவன் நிரந்தரமானவன், சாஸ்வதமானவன், அழிவில்லாதவன். ஆதலால் அவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. மாயைக்குள்ள இந்த தோற்றம் தான் இறப்பது போன்றும் பிறப்பது போன்றும் இது தெரிகிறது. ஆதலால் தோற்றம் இறப்பதை நீ இறப்பு என்றோ, தோற்றம் பிறப்பதை பிறப்பு என்றோ நீ தவறாக எடுத்துக் கொள்ளாதே. அவன் எடுத்துக்கொள்ள மாட்டான். சரியா? பிரம்ம ரகசியம் தானே இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீ பிரம்மஞானியாக இருக்கின்ற பட்சத்துல இந்த தோற்றம் இருப்பதோ இல்லாமல் போவதோ பற்றி கவலைப்பட போவதில்லை. தோற்றத்தில் அழுகையோ சிரிப்போ வந்தால் அதுவும் உண்மையல்ல என்று தெளிவாக புரிந்து கொள்கிறாய். இப்படியெல்லாம் உணர்ந்து நீ உலகத்துல இருக்கலாம்னு சொல்றாருங்க. உலகத்தை வெறுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாருன்றதுக்காக கும்மி அடி உட்காந்துன்னு சொல்லல. ஏன்னா நீ உலகத்தை மாயான்னு புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த உலகம் உனக்கு ஒண்ணுமே பண்ண போறது இல்லைன்ற இந்த ஆஸ்பெக்ட்ல நீ இருக்கும் பட்சத்துல நீ உலகத்தை வெறுத்து ஒதுக்கிட்டு தான் ஞானியானோன்னு அவசியம் இல்லப்பா. உலகத்தை அது பாட்டு இருந்துட்டு போட்டும், நீ பிரம்மத்தை அடையணும்னு அவசியம் கூட இல்லை. ஏன்னா அதுவே தான் நீதான்னு நீ உணர்ந்தா போதும் என்ற ஒரு பிரம்மாண்டமான ரகசியத்தை எடுத்து சொல்வதுதான் இந்த ஸ்லோகம் என்று எனக்கு புரிகிறது. போதும். நீ ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிட்டு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.